அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். மனசு நிலையாக இருப்பவர்கள் தான் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். சனி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும், நல்லது நினச்சா நல்லா நடக்கும். ஆனால் பயன்ற ஒரு விஷயம் அடிக்கடி வரும். இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாதிரியான யோகா வாய்ப்பை ஏற்பட போதும், அந்த யோகா வாய்ப்பை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் தடை கற்களாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக சந்திரனோட கூடிய ராகு கோச்சாரத்தில் ராகு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது, சனியுடைய பார்வையில் மாட்டும்போது எப்பயுமே ஒரு எமோஷன்ஸ்குள்ளே போகக்கூடிய வச்சிடும். அதேமாரி இந்த தொடர்பு சுயஜாதத்தில் கூட சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு முடிவுகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் நிறைய விஷயங்களில் தப்பான விஷயத்தை முடிவு எடுக்க வச்சிடும். அந்த மாதிரி தவறான முடிவு எடுக்க வைக்கிறதுனாலே கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த முடிவு எடுக்கிற விஷயத்தில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணும்போது தொடர்ச்சியாக தொடர் வீழ்ச்சி, வலிகள், வேதனைகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள், எதிர்மறையான நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்தும். இதனுடைய தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் எதிர்மறை செயல்கள், எதிர்மறை எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் இழுத்துகிட்டே போகும். மேக்ஸிமம் அந்த தாட்ஸ் சந்திரனுடையது தான். இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, மனைவி இப்படி இருப்பாங்களோ, கணவர் அப்படி இருப்பாங்களோ, காதலன் இப்படி இருப்பாங்களோ, காதலி இப்படி இருப்பாங்களோ, அந்த எண்ணத்துக்குள்ளே கொண்டு போகும்போது சிதைக்கப்படுது. மூளை நரம்புகள் சிதைக்கப்படுகிறது. மூளை நரம்பை குறிக்கக்கூடிய புதன் சிதைக்கப்படுகிறது. செவ்வாயோட கூடிய சுக்கிரன் தவறான சகவாசை இழுக்க வைக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, நல்லவங்களாகவே இருப்பாங்க, இவங்க கெட்டவங்க, ஒரு வேளை தப்பு பண்ணுறாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்ற எண்ணத்தை விதைக்க என்ன ஆகுனா, நல்லவங்க கெட்டவங்களாகவே மாறிவிடுவாங்க. மாற்ற வைக்கும். அதுக்கு இடம் கொடுக்கறதே நமது எண்ணங்கள் தான். அதனால் நமது எண்ணங்களை முடிந்தவரை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். தூய்மையாக வைத்து கொண்டால் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். தற்போது கோச்சாரத்தில் கூட குரு பகவானின் பார்வையில் சொத்துக்களை குவிக்கக்கூடிய யோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சொத்துக்களை குவிக்கக்கூடிய யோக வாய்ப்புகள், வழிகள், புது புது விஷயங்கள், புது புது நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது. இந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டாலே உங்களுடைய நிலை, எண்ணம், செயல்கள் எல்லாமே மேலோங்கி மேலோங்கி உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். அது உங்களுடைய நிலை, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பிரம்மாண்ட வளர்ச்சி, பிரம்மாண்ட நிலை, பிரமிக்கக்கூடிய ஒரு நிலை, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான வாழ்க்கைக்கு, உயர்வான விஷயத்துக்கு நமது எண்ணங்கள் எப்படிலாம் செயல்படுது. சந்திரனும் சனியும் பிடிவாதமும், கெட்ட எண்ணமும், பழி வாங்கக்கூடிய குணமும், துரோகம் செய்யக்கூடிய மனநிலையும் ஏற்படுத்தும். இது பொது விதி. நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. கோச்சார ரீதியாக அது தொடர்பு பெறும்பொழுது இந்தமாரி எண்ணங்களை விதைக்கும். அது விதைக்கும்போது நம்ம நிதானமாக கையாளணும். இல்லை, இது அப்படி இல்லை, அந்த விஷயம்லாம் இது கிடையாது, நம்ம உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கிறோம், எப்பயுமே நல்லது தான் நினைப்போம், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தை விதைச்சிக்கணும். கொஞ்சம் நீங்கள் எமோஷனாகி நெகட்டிவ்குள்ளே போயிட்டிங்கன்னா வீண்டு வர்றதுக்கு கஷ்டமாயிடும். கோச்சார ரீதியாக புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு நெருப்பு வீட்டிலிருந்து அடுத்த நிலைக்கான நிலம் வீட்டிற்கு வரும்போது உங்களுக்கு நிலம், பூமி வாங்கக்கூடிய யோகம். செவ்வாய் பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய இடம் நிலம், வீடு. உங்களுக்கு வீடு வாங்கின சொத்து பிரம்மாண்டமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரமிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அவசரப்படவே கூடாது. அந்த அவசரப்பட்டும்போது வலியும், வேதனையும், எதிர்மறை எண்ணங்களும், எதிர்மறை செயல்களும் அது உங்களுக்கு மேலும் மேலும் நிலையாக இருக்கும், மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு பயம்தான் அவனுடைய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு பயம்தான் ஒரு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்கும்.
அந்த வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதில் மீளவே முடியாது. ஒன்ஸ் நம்ம விழுந்துட்டு ஏஞ்சிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலவங்களுக்கு பொருந்தும். அது என்ன காரணம், எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரிஸ்க் எடுத்து மாட்டி வலி தாங்க முடியாத அளவுக்கு என்னடா இது வாழ்க்கை, இப்படி வந்து நான் மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே, என்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு தாக்கத்துக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேனே, வலி வேதனையை கொடுக்கக்கூடிய செயலில் நான் இருக்கிறேனே. அப்போ வந்து இங்கே வந்து அவசரம், எமோஷன்ஸு இதுதான் வந்து ஒருத்தனை பலவீனப்படுத்துது. அந்த பலவீனப்படுத்திச்சுனாலே தொல்லை தான். இதை மேலும் பலப்படுத்துறதுக்கு குலதெய்வம், முன்னோர்கள், நல்ல நல்ல விஷயங்கள் அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல் குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டே இருக்கிறது கூட அவ்வளோ நல்லது. குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஏன்னா குழந்தை பிறக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறேன், அந்த குழந்தைய நான் கொஞ்சம் போகிறேன், பாசமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திட்ட முன்னோர்கள்ட்டலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி அப்படியே அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி கனெக்ட் ஆகிட்டே இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே இன்னும் மேலே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, வெற்றி, உயர்வான விஷயங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏதோ சரியாமல் சில தவறுகளை செஞ்சிட்டிங்க, இனிமேல் செய்யாதீங்க. சில தவறுகள் அப்படின்னு பார்த்து எது வேணாலும் இருக்கலாம். எல்லா மனிதர்கள் அத்தனை பேர் தவறு செய்யக்கூடியவங்க தான். அதோட அளவுகோல் வேணால் மாறும். ஆனால் ஒருபோது வெறுத்துடாதீங்க, திட்டிடாதீங்க, கடுமையாக பேசிடாதீங்க. அந்த எதிர்மறை வலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது, திரும்ப வர முடியாது. பிரம்மாண்டமாக பிரமிப்பான ஒரு விஷயங்கள், ஒரு 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 உச்சபட்ச வளர்ச்சி, உயர்வான வளர்ச்சி, இவை அனைத்தும் உங்களுக்கு ரசிக்கும்படியாக பார்க்கும்படி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு பல வழியில் பணம் வர, உங்களுக்கு பல வழியில் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. உங்கள் புது தொழில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த தொழில் மூலயமா வளர்ச்சியை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க. இந்த இடத்துல முக்கியமாக வந்து ரிஸ்க்கான பிஸ்னஸில் எதுலாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஷேர் மார்க்கெட்டுன்றதுல ஷேர் வந்து லாங் டைம், அது வேறு விஷயம், பிரச்சனை இல்லை. ஷார்ட் டைமில் ஒரு ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த பேராசைக்குள்ளே மாட்டி நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எதிர்மறையான வலைக்குள்ளே சிக்கிக்காதீங்க. எதிர்மறையான வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து மீள்வது என்பது போராட்டமாகிவிடும், கடினமான சூழலாகிவிடும். எதிரிகளால் உங்களுக்கு வீழ்ச்சியை உண்டாக்கும். எதிரிகளால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய டவுன் பொசிஷனுக்கு கொண்டு போகிறது எதிர்மறை எண்ணங்கள் தான், எதிர்மறை சிந்தனை தான். எதிர்மறை சிந்தனையே அதிகமாக நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. எதிர்மறை எண்ணத்தை நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அவங்க இப்படி இருப்பாங்களோ, இவங்க இப்படி இருப்பாங்களோ. கெட்ட எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை அதே போன்ற விஷயங்களை இழுக்க வைத்துவிடும். நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களிடம் கொண்டு சென்றுவிடும். அதனால் நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசியுங்கள். அன்பு, பாசம், நேசமே இந்த உலகில் முதன்மையானது. அதை மட்டுமே நீங்கள் முதன்மையானதாக நினையுங்கள். ஒருபொழுதும் எதிர்மறையாக நினைத்து விட வேண்டாம். இந்த புதனும் செவ்வாயும் உங்களுக்கு சொத்துக்கள், நிலம், பூமி, பிளாட் இந்தமாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பையும், புது காரு, பைக் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அந்தந்த செவ்வாயுடைய காரகத்துவம், சுக்கிரன காரகத்துவம் ஆக்டிவேஷனில் இருக்குது. நிறைய நகைகள் வாங்க போகிறீங்க, நிறைய நகைகள் வாங்க போகிறீங்க. பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கிடையே நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா +1 416 357 0739 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை டைரக்ட் கால் கூட பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும், நல்லது நடக்கும். நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சனி சந்திரனுடைய நிலை எப்பயுமே துரோகம், தாழ் மனப்பான்மை, பயம், எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் கொடுத்துவிடும். அந்த எதிர்மறை எண்ணங்களுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள், அது வேண்டாம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக
ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.